அண்மை காலமா அதிகமா நாங்க பேசுற மிக முக்கியமான விஷயம் பாஸ்போர்ட் பிரச்சனை. இந்த பாஸ்போர்ட்டை வந்து எப்படி இலகுவா அல்லது நமக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கொள்றது. විශ්‍රාමික ගියපු කට්ටියකුත් බඳවගෙන එළි වෙනකම් පාස්පෝර්ට් කාර්යාලය විවෘත කරලා ඉතා ඉක්මනින්ම මේ පාස්පෝර්ට් ප්‍රශ්නේ අපි විසඳනවා. துறைமுகத்துல இருக்கிற இழுபறிகள், இந்த கண்டெய்னர்களை கிளியர் பண்றதுல அப்படி என்னதான் நடக்குது, இனி என்ன அதற்கான தீர்வு இருக்கு? ඔන්න දැන් තමයි අපි බ්ලූ මැන්ඩල් ප්‍රදේශයෙන් අක්කර දෙකක විතර ඉඩමක් හඳුනාගෙන අරවරා කන්ටේනර් එක ඉක්මනින් එතෙන්ට ගේනවා. එතනින් පරීක්ෂා කරනවා. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீடு அரசாங்கம் அதை திரும்பி எடுக்குமா எடுக்காதா? කරුණා කරලා දෙන්න ගී. ඉන්නම තැනක් නැත්තම් දෙන්නට සරිලන ගයක් දෙන්න. 15 லட்சம் கிலோகிராம் இடையுள்ள உணவுப் பொருட்கள் வீணாகவே போயிருக்கு. இது எங்க என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த கிழமை முழுவதும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சு மக்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதோ, நாட்டினுடைய அபிவிருத்தி என்ன, இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது, இந்த மாதிரியான பல விழிப்புணர்வுகளையும் பல முக்கியமான விஷயங்களையும் கலந்துரையாடுவதற்கு மக்களோடு நேரடியாக சென்று அந்தந்த பிரதேசங்களை மக்களை சந்தித்து உரையாற்றி கொண்டிருக்கார். இதுல நிறைய விஷயங்கள் செய்திகளையும் தாண்டி அவர் சொன்ன நம்மளுடைய கேள்விகளுக்கும் நாம இப்பொழுது எதிர்நோக்கிற சில பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் விடைகள் இந்த உரைகள்ல இருக்கு. அது எல்லாத்தையும் தொகுத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். முதலாவதா இந்த பாஸ்போர்ட் விஷயத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகலாம். பாஸ்போர்ட் எடுக்கிற முறைமை அப்படின்றது என்னதான் நாம தலைகளா நின்றாலும், ஆன்லைன்ல நாம அப்பாயின்மெண்ட் பண்ணா என்ன, நாம நேரடியாக அங்க போனா என்ன, ஒரு நாள் சேவையா இருந்தானே, எல்லாத்துக்குமே காலதாமதம் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப நாங்க ஆன்லைன்ல வந்து அப்பாயின்மெண்ட் போட்டோம்னு சொன்னா ஆகஸ்ட் மாதம், ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நமக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அது வரைக்கும் எங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது இல்லை. இந்த மாதிரியான பல ஒரு இக்கட்டான சூழல் எல்லார்ட்டையும் இருக்கு. இந்த நிலையை மாற்றத்துக்கு ஜனாதிபதி தன்னுடைய உரைகள்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், பாஸ்போர்ட் அலுவலகத்தில இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளை மீண்டும் வேலைக்கு இணைத்து இரவு பகலா விடிய விடிய இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தை இயக்கி துரித கதியில மிக வேகமான முறையில இந்த பாஸ்போர்ட்டுகளை மக்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கை மிக விரைவில் எடுக்கப்படும். විශ්‍රාමික ගියපු කට්ටියකුත් බඳවගෙන එළි වෙනකම් පාස්පෝර්ට් කාර්යාලය විවෘත කරලා ඉතා ඉක්මනින්ම මේ පාස්පෝර්ට් ප්‍රශ්නේ අපි විසඳනවා. அதோட இந்த கண்டெய்னர்களை ஹாபர்ல இருந்து, துறைமுகத்திலிருந்து வெளியே அனுப்புறதுல பலதரப்பட்ட இழுபறிகள், சிக்கல்கள், ஏகப்பட்ட சர்ச்சைகள் இதுல இருக்கு. இந்த கண்டெய்னர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கொழும்பு துறைமுகத்துக்கு வருது. இந்த கொழும்பு துறைமுகத்துக்கு வர கண்டெய்னர்களை ஹாபர்ல இருக்கிற அல்லது சுங்க அதிகாரிகள் இதை பரிசோதனை செஞ்சு வெளியில அனுப்புவாங்க. இதுல அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும், எல்லாமே நாட்டுக்குள்ள வர அத்தனை பொருட்களும் நாங்க அதிகமா 99% இறக்குமதி தான் செய்யறோம். எனவே இந்த மாதிரியான பொருட்கள் தாமதப்படும் போது சந்தையில இந்த பொருட்கள் தட்டுப்பாடு, விலை அதிகரிப்பு, இந்த மாதிரியான சிக்கல்கள் கடந்த நாட்கள்ல தொடர்ச்சியா இருந்து வருது. இதற்கு இனி வரப்போற காலத்துல என்ன பதில் இருக்கு? கடந்த நாட்கள்ல இன்னும் ஒரு சர்ச்சை இருந்தது என்ன சொன்னா, குறிப்பா எதிர்கட்சிகள் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, 300க்கும் அதிகமான கண்டெய்னர்களை செக் பண்ணாமலே இந்த சுங்க அதிகாரிகள் வெளியே அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன சாமான் உள்ள போனது, பணம் போனதா, தங்கம் போனதா, இந்த மாதிரியான பல கேள்விகள், பல சர்ச்சையான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா எதிர்கட்சி பக்கமாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதுக்கு வந்து பதிலும் அளிக்கப்பட்டது அரசாங்கத்தால. அமைச்சர் வந்து இதற்கான பிமல் ரத்நாயக்க அதுக்கான பதில வந்து கடந்த ஒரு 3 நாளைக்கு முதல்ல அளித்திருந்தாரு. ඉතින් අපි කියන්නේ එහෙම තිබ්බනම් පැමිණිලි කරන්න. එහෙම තිබ්බනම් හොයන්න. සජිත් ප්‍රේමදාසට කෙලින් එන්න. කෙලින් ඔයා කියන්න. ඔයාගේ ගෝලෝ දාලා කියන්න. ඔයා කෙලින් කියන්න. இதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொன்ன பதிலும் தீர்வும் என்னன்னு சொன்னா, எங்களுடைய ஹாபருக்கு, கொழும்பு துறைமுகத்துக்கு 78 லட்சம் கண்டெய்னர்கள் வந்து போகுது. இந்த கண்டெய்னர்கள் வந்து போகுது, அதுல 15% தான் நம்மளுடைய நாட்டுக்குள்ள வர வேண்டியது, நமக்கு சொந்தமானது, நம்மளுடைய தேவைக்கு வர பொருட்கள் கொண்டு வர கண்டெய்னர்கள். වරායේ සාමාන්‍යයෙන් අපිට කන්ටේනර් 178ක් එනවා. ඔය 178න් කන්ටේනර් වලින් 115ක් තමයි රට ඇතුළට එන්නේ. மற்ற 85% எல்லாமே ஒரு கப்பல்ல இருந்து வந்து இன்னொரு கப்பலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாறுதலுக்காக இந்தியாவில் கூட இந்த அளவு கண்டெய்னர்கள் வந்து மாறுகின்ற துறைமுகங்கள் இல்லை. எனவே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கத்தால
இனி வருகின்ற நாட்கள் நாளைக்கு நாளையிலிருந்து இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட போது கொழும்பு நிலைய முழுமண்டல் பகுதியில ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பயன்படுத்த போறோம். இந்த கண்டெய்னர்கள் எல்லாமே காபர்ல இருந்து கொண்டு வந்து இங்க வச்சுட்டு முழுமண்டல் பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல வச்சு இந்த கண்டெய்னர்களை கிளியர் பண்ணி எவ்வளவு விரைவா வெளியில மக்களுக்கான பொருட்களை அனுப்ப முடியுமோ அதற்கான ஏற்பாடுகள் மிக விரைவில் நாளைக்கு நாளையிலிருந்து ஆரம்பிக்கு அப்படின்றதுக்கு என்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இதற்கான பதிலையும் அவருடைய உரையிலிருந்து பார்க்க கிடைச்சது. අපිට සැලස්මක් තියෙන්න ඕනකම තිබුණා ඉක්මනින්ම 115 එළියට ගන්න. ඔන්න දැන් තමයි අපි බ්ලූ මැන්ඩල් ප්‍රදේශයෙන් අක්කර 2ක විතර ඉඩමක් හඳුනාගෙන අපි හෙට අනිද්දා වෙනකොට ඒ ප්‍රසංස්කරණය කරලා ඉවර කරනවා. අරවරාය කන්ටේනර් එක ඉක්මනින් එතෙන්ට ගේනවා. එතනින් පරීක්ෂා කරනවා. கடந்த நாட்கள்ல பரவலா அல்லது ஜனவரியினுடைய ஆரம்பத்திலிருந்து பேசப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான சர்ச்சை. இது ஒரு அரசாங்கத்துக்குரிய வீடு, அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடு. இந்த வீட்டுல முன்னாள் ஜனாதிபதி வசித்துக் கொண்டிருக்காரு. பொதுவா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த சலுகைகள் கொடுக்கப்படலாமா, என்னென்ன வீடுகள் தங்குறதுக்கு வீடுகள் கொடுக்கப்படலாமா, அல்லது அவங்களுக்கு செலவுக்கான பணம், பாதுகாப்பு இதெல்லாம் வழங்கப்படலாமான்ற அரசியலமைப்பு அல்லது அரசியல் சட்ட விதிகளை தேடி பார்க்கும்போது அப்படி வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இந்த வீடுகள் எல்லாமே அரசாங்கம் கொடுத்த வீடுகள், அவங்களாவே தங்களுக்கு ஏற்ற வகையில பெரிய பெரிய வீடுகளை எடுத்துக்கொண்டதுதான். இது யாரும் எந்த அரசாங்கமும் தனியா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி இருக்கும்போது தனக்கு ஏற்ற வகையில விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வீட்டை இவர் எடுத்துக்கொண்டாரு. இது இப்ப அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த வீடு பயன்படுத்தப்படுது. இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது எல்லாமே பெரிய அளவா பராமரிப்புக்கு உட்படுகின்ற வீடுகள். இந்த வீடு திருத்தத்துக்கு 45 கோடி செலவழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய வாடகை கொடுத்தாலே, அந்த பிரதேசத்துல இந்த அளவான பரப்புள்ள வீடு ஒரு வாடகைக்கு கொடுத்தாலே 45 லட்சம் மாத வருமானமா எடுக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதால 2 பேர், அதாவது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவரும் அவருடைய மனைவியார் தான் இந்த வீட்டுல வசிக்க முடியும் உத்தியோகபூர்வமா சொல்ல போனா. எனவே அவங்களுக்கு இந்த 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லை. அரசாங்கம் வீடு இல்லைன்னு சொல்லல, நாங்க ஒரு தகுதியான உங்களுக்கு 2 பேரும் வசிக்கக்கூடிய அளவான வீடு தாரம், அந்த வீட்டுல நீங்க இருக்கலாம். அல்லது நீங்க எடுத்த சம்பளத்திலிருந்து 1/3 பங்கு தரலாம், 33,000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் அரசாங்கம் சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த வீட்டை எங்கள்கிட்ட தயவு செய்து தாங்க அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஜனாதிபதி தன்னுடைய உரையில நேற்றைய நாளையும் இதை ஞாபகப்படுத்தியிருக்காரு. මං එලියට දාන්න හදනවා, මගෙන් පලි ගන්න හදනවා. පලි ගැනීමක් නෙමෙයි අපි මේ කියන්නේ. මහජනයාගේ මුදල් මෙහෙම නාස්ති කරන්න එපා. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது பெருசா அதிகமா நிறைய காலத்து முதல் பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 10 வருஷம் ஜனாதிபதியா இருந்திருக்காரு. ஆனா 10 வருஷத்துல ஒரு தடவை கூட தன்னுடைய சம்பளத்தை பேங்க்ல இருந்து எடுக்கல. මුළු ජනාධිපති කාලෙම අවුරුදු 10ක් බැංකු ගිණුමට පඩිය ඇවිල්ලා පඩිය අරන්නේ එන බව දන්නෙත් නෑ. அவ்வளவு காசும் அதெல்லாம் இருந்தது. அவருடைய முன்னாள் செயலாளர் தான் அந்த காசை திருடி கொண்டு போனாரு. எனவே இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகன் கூட தனக்கு வழங்கப்படுகின்ற மாத சம்பளத்தை பேங்க்ல இருந்து எடுக்கல, அந்த அளவுக்கு காசு இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜனாதிபதி தன்னுடைய உரையில சொல்லியிருந்தாரு. එයාගේ විතරක් නෙවෙයි පුතත් අවුරුදු ගණනාවක් බැංකු ගිණුමට පඩිය වැටලා තියෙනවා. පඩිය අරන්නේ, පඩිය අමතක වෙනවා. හිතන්නකො කොච්චර ධනයක් ඇද්ද? தயவு செய்து இந்த வீட்டை தாங்க, இல்லைன்னா இந்த வீடு எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு கடிதம் உத்தியோகபூர்வமாக கூட அரசாங்கத்தால் அனுப்பப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இது அரசியலமைப்பு சட்டத்தின் படி பார்க்க போனா ஒரு கமிட்டி அமைச்சாங்க, இப்படி எல்லாம் கொடுக்கலாமான்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கப்படலாம். ஆனாலும் கூட இவ்வளவு பெருசா கொடுக்க இயலாது அப்படின்றதான் இப்ப இருக்க அரசாங்கத்துடைய ஒரு முன்வைக்கிற ஒரு கோரிக்கை. காரணம் அதிக அளவான மக்களுடைய வரிப்பணம் இதுக்கு செலவாகுது அப்படின்றதையும் செலவினங்களை குறைக்கிறதும் நோக்கமாகத்தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடு மீள கையளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வருகின்ற நாட்களில் இன்னும் கொஞ்சம் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். එනිසා අපි කියන්නේ කරුණා කරලා දෙන්න ගී. ඉන්නම තැනක් නැත්තම් දෙන්නට සරලන ගෙයක් දෙන්න. இந்த விஷயம் தொடர்பாக விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முதல்லையும் ஊடக சந்திப்பில் வைத்து சொல்லியிருந்தாரு. தயவு செய்து மரியாதையா இந்த வீட்டில இருந்து வெளியில போங்க அப்படின்றதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. නිසා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා කියන්නේ යන්න. இன்று இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க செய்தித்தாளங்கள்ல, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. பார்க்காதவங்க இந்த விஷயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் எப்படி வேலை செய்யறாங்க, எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோகிராம் இடையுள்ள உணவுப் பொருட்கள் பாவனைக்கு உதவாம போயிருக்கிறது. பாவனைக்கு இனி எடுக்கவே முடியாத அளவுல பழுதாகி இருக்கிறது.
அந்த அளவுக்கு பொறுப்போட நம்மளுடைய அரச ஊழியர்கள் கடந்த நாட்களில் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த உணவுப் பொருட்கள் மக்களுக்காக வழங்கப்பட இருந்த உணவுப் பொருட்கள், அதாவது உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்கு சொந்தமான வயாங்கொட களஞ்சிய சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இந்த உணவுகள் தான். அரிசி, பருப்பு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரியான உணவுகள் 15 லட்சம் கிலோ இடையுள்ள உணவுகள் இந்த உணவு களஞ்சிய சாலையில் இருந்து பழுதாகி இருக்கிறது. இது எல்லாத்தையும் சரியான முறையில் வழிநடத்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, அதாவது கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய, அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கக்கூடிய உணவுகள், பாடசாலை மாணவர்களுக்கு என்று கொடுக்கக்கூடிய உணவுகள் 2023-24 ஆண்டு உணவு திட்டத்தின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட உணவுகள். ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் இந்த உணவு திட்ட அமைப்புகளால் அனுப்பப்படுகின்ற உணவுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில் இலங்கைக்கு வந்த இந்த உணவு தொகையினுடைய கொள்கலங்கள்ல 3 கொள்கலங்கள்ல இருந்த இந்த உணவுகள் அத்தனையுமே பாவனைக்கு உதவமாக போயிருக்கு. 1 கிலோ 2 கிலோல 15 லட்சம் கிலோ உணவுப் பொருட்கள். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. யார் இதுக்கு பொறுப்பு? இவ்வளவு உணவுகள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திகளில், சர்வதேச ஊடகங்களில் பேசப்படும் போது இனி உணவுகளை வழங்குற இந்த அமைப்புகள் இலங்கைக்கு உணவுகள் வழங்க நினைப்பாங்களா? இவ்வளவு உணவுகளை இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டு பழுதாகி வீசி இருக்காங்க அப்படின் போது, வீசுற நிலையில் இருக்கணும் போது இனி எப்படி வெளிநாடுகள் நம்ம நாட்டை பார்க்க, இந்த அதிகாரிகளுடைய வேலைத்தளத்தை பார்க்க பாருங்க. மிக மோசமான ஒரு செயலாகவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரியான அதிகாரிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டத்தை இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது 1ஆம் தேதி இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கமேங் கமட்ட ஒவ்வொரு ஊருக்கும், ஊர்களுக்கு ஊர் போற ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் என்ன செய்ய போகுது, என்னென்ன விஷயங்களை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு இது ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இலங்கையில் இருக்கிற 14,000 கிராமங்கள், கிட்டத்தட்ட இலங்கையில 14,000 கிராமங்கள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 14,000 கிராமங்களுக்கும் போக போறாங்க. இந்த 14,000 கிராமங்களுக்கும் போய் அரசாங்கம் என்ன செய்யுது, என்னென்ன விஷயங்களை தவற விட்டுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு, தங்களுடைய பொதுஜன பெரமுனுடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, என்னென்ன விஷயங்களை நாங்க செய்ய போறோம் என்ற அத்தனை விஷயங்களையும் நேரடியா மக்கள்கிட்ட போய் பேச போறாங்க. இது நாமல் ராஜபக்ஷ தலைமையில இந்த கூட்டம் நடக்க போது 14,000 கிராமங்கள் இருக்கிற கூட்டங்களுக்கும் வேறு போக போறாரு. எனவே நொச்சியாகமையில், அனுராதபுரத்தினுடைய நொச்சியாகமையில இந்த முதல் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது வருகிற நாட்கள்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக கூட இருக்கலாம். அரசாங்கத்தினுடைய இப்போ சொல்லப்படுகின்ற பல விமர்சனங்களை இதை வெளியில இருக்க மக்களுக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு வேலை திட்டமாக கூட சில நேரம் சமூக வலைதளங்களை பார்க்காத சில மக்கள் இருப்பாங்க, கிராமங்கள்ல செய்திகளை பார்க்காத மக்கள் இருப்பாங்க, டிவி பார்க்காத மக்கள் இருப்பாங்க. இவங்கள்ட்ட நேரடியா போய் இவங்க கூட்டங்கள் மூலமா இந்த விஷயங்களை சொல்ல போறாங்க. பாருங்க, இந்த அரசாங்கம் இப்படி செய்யுது, அப்படி செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு வேலை திட்டமா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.